இன்னைக்கு வந்து டே 15. இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பேசிக் சிம்பிள் கால்குலேட்டர் எப்படி பைத்தன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஒண்ணுமே இல்ல. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதான் பண்ண போறோம். அது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல எப்படி பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 வேல்யூ வாங்கணும் இன்புட்டா யூசர்ட்ட, ஓகேவா? அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேல்யூ வேணும். இதுதான் வந்து இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ்க்கான வேல்யூ. இதை இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப அவங்கள்ட்டயே சாய்ஸ் கேட்க போறோம். இது 2ம் பண்ணிருவாங்க. இப்ப 5 அப்படின்னு குடுத்துருவாங்க, 10ன்னு குடுத்துருவாங்க. இப்ப இது 2யும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம கேட்போம். 1 இருந்தா ஆட் பண்ணு. ஆட் பண்றதுக்கு 1 அமுத்துங்க. சப்ட்ராக்ட் பண்றதுக்கு 2 அமுத்துங்க. அதே மாதிரி மல்டிப்ளை பண்றதுக்கு 3 அமுத்துங்க. இது மாதிரி வந்து நம்ம வந்து சாய்ஸ் பேஸ்ல வந்து யூசர்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்ப அவங்க 3 அப்படின்றத அமுத்துறாங்க அப்படின்னா, அது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகி, அதுல இருக்க வேல்யூ 5 இன்டூ 10 அப்படின்னு மல்டிப்ளை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி இந்த வேல்யூல ஸ்டோர் பண்ற மாதிரி கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ணி காட்டிடலாம். இப்போ 5 ஸ்டார் 10 என்ன 50 அப்படின்றது வரும். இதுதான் வந்து கால்குலேட்டர், பேசிக் கால்குலேட்டருக்கான லாஜிக். இப்போ நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்து வேல்யூ 1 நம்ம வந்து வேல்யூஸ்லாம் வாங்கிக்கலாம். நம் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். நம் 1 ஈக்குவல் டு இன்ட் ஆஃப், நீங்க ஃப்ளோட்ல கூட கொடுத்துக்கலாம். அதை ஃப்ளோட் ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் என்டர் நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இதே தான் வந்து நம்பர் 2க்கும் நம்ம வந்து நம்பர் 2 அப்படின்றத போட்டு சாரி, நம்பர் 2 அப்படின்றதுக்கும் அதே மாதிரி போட்டுக்கலாம். நம்பர் 2 வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்பர் 2 கெட் பண்ணி நம்பர் 2 அப்படின்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சாய்ஸ் பேஸ்ட கொடுக்க போறோம். அதுக்கு என்ன? இப்போ பிரிண்ட் 1, அதாவது 1னா ஆட், ஓகேவா? அடுத்த பிரிண்ட் 2னா சப்ட்ராக்ட், பிரிண்ட் 3னா மல்டிப்ளை, ஓகேவா? அடுத்து பிரிண்ட் 4னா டிவைடு, ஓகேவா? இதனால நம்ம வந்து இப்போ கொடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன போறோம், இதை வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்புட் வேணும். அதாவது வந்து அடிஷனா சப்ட்ராக்ஷன் வாங்குறதுக்கு ஒரு இன்புட் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, அது வந்து இன்புட் இன்புட்னே வச்சுக்கிறேன். இன்புட் அப்படின்னே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இன்புட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். என்னன்னு வச்சுக்கிறேன்னா, இன் நான் வாங்கிக்கிறேன் இன்புட் அவங்கள்ட்ட இருந்து. அப்ப இன்புட் எல்லாம் அதை வந்து கேரக்டர்னு வச்சுக்கோ. கேரக்டர் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் இன்புட் ஆஃப் அப்படின்ற ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டேன். 1 கொடுத்தாங்கன்னா, 2 கொடுத்தாங்கன்னா, 3 கொடுத்தாங்கன்னா அது வந்துடும். ஓகேவா? இது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்துக்கும் இஃப் கண்டிஷன்லையும் போடலாம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போடலாம். நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் எழுதிடலாம் மேலேயே. அதாவது வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாத்துக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன் நம்ம இதிலே கத்துக்கலாம். ஓகேவா? அப்ப டெஃப் அப்படின்றத வந்து ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான கீவேர்டா டெஃப் ஆட் ஆஃப் 2 வேல்யூ வேணும். அப்ப ஏ கமா பி, இது 2யும் வந்து வேணும். இப்ப அடிஷனா நம்மளுக்கு என்ன தெரியும்? ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் என்னத்த ரிட்டர்ன் பண்ணணும்? ஏ பிளஸ் பி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஏ பிளஸ் பி ரிட்டர்ன் பண்ணிடும் இது. தென் இப்போ இங்க ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்து வந்து மல்டிப்ளை, அதே மாதிரி சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்கும் ஒன்று. அடுத்த சப் போட்டு ஏ கமா பி. இப்போ இது என்ன பண்ணும்? ரிட்டர்ன் ஏ மைனஸ் பி அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்த டெஃப் மல்டிப்ளிகேஷனுக்கு அதே தான், ஏ கமா பி. இப்போ இது என்ன பண்ணும்? ரிட்டர்ன் ஏ ஸ்டார் பி அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்த வந்து டிவிஷனுக்கு டெஃப் டிவைட் ஏ கமா பி. இதை ஏ கமா பின்றது இன்புட் வாங்குறதுக்கோசரம் அதை வாங்கி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணு. என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும்? ஏ டிவிஷன் பி அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ், அது கால்குலேட்டர்ல இருக்க சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கான ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ இங்க இன்புட் ஆகணும்னே எனக்கு வந்து கால் ஆகணும். அதுக்கு வந்து நான் வந்து இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். இஃப் சிஹெச் வந்து ஈக்குவல் டு 1 இருந்தா எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆட்ன்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும். பிரிண்ட் ஆஃப் த அடிஷன், இல்லை த ஆன்சர்னு போட்டுக்கோ. த ஆன்சர் இஸ் அப்படின்னு போட்டு அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். எதை? நான் டைரக்டா அங்கே ஏ பிளஸ் பின்னு போடல, ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அப்ப என்ன ஃபங்க்ஷனு? ஆட் ஆஃப். அப்ப இந்த இடத்துல ஆட் ஆஃப் என்ன நம்பர் பாஸ் பண்ண போறோம்? நம்பர் 1 கமா
நம்பர் 2 அப்படின்றத பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது ஃபங்க்ஷன் இதுக்கு. அடுத்த எல்ஸ் இஃப் ஒருவேளை இதா இல்ல 2ஆ இருக்குது 2ஆ இருக்கு சாய்ஸ் அப்படின்னா ch = 2ஆ இருந்தது அப்படின்னா இதே தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா 2ஆ இருந்தா இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனை மட்டும் சப்ராக்ட் அப்படின்னு மாத்திப்போம். ஓகேவா? அதே தான் நம்மளுக்கு வந்து 3ஆ இருந்தாலும் 4ஆ இருந்தாலும் எல்லாத்துக்கும் காமன் தான். ஒரே மாதிரி தான் வரும். ஃபங்க்ஷன் நேம மட்டும் மாத்துறோம். நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் மாத்துறோம். இந்த இடத்துல டிவிஷன் அப்படின்றத மாத்திக்கிறோம். ஓகேவா? இத மாத்திட்டோம்னாவே நம்மளுக்கு போதும் பிரிண்ட் பண்ணி காமிச்சிரும். நம்ம இப்ப ரன் பண்ணி பார்ப்போமா? ரன். நம்பர் 1 நம்மள்ட்ட கேக்குது. நம்பர் 1 நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 25 அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்பர் 2வ 5 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். உங்க ஃபர்ஸ்ட் 1ஆ 2ஆ 3ஆன்னு கேக்குது அடிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 30 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னொரு டைம் ரன் பண்றேன். 24 அது 6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம். சப்ராக்ட்டுக்கு 2. சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக கொடுக்குதா? 18 அப்படின்றத கொடுக்குது. மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளைல 29 செகண்ட் நம்பர் வந்து 3.5 3.4 அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். மல்டிப்ளிகேஷனுக்கு 3 ரெண்டையும் சாரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கல. ஏன் மல்டிப்ளிகேஷன் கொடுக்கல? இது மாத்தவே இல்லை நம்ம. அப்ப கேரக்டர் ஈக்குவல் டு 3 கேரக்டர் ஈக்குவல் டு 4ன்னு போட்டா இது வேலை செய்யும். இப்போ பாருங்க நம்பர் 1 29 நம்பர் 2 வந்து 3.4 3 அப்படின்றத கொடுத்தோம்னா அது மல்டிப்ளை நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி தான் 4 டிவிஷனுக்கும் 35/7 நம்மளுக்கு ஆன்சர் 5ன்னு தெரியும். இதனால நம்ம ரன் பண்ணிடுவோம். ஆன்சர் 5 அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? இதான் வந்து பேசிக் சிம்பிள் கால்குலேட்டர் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இது வந்து இன்புட் வாங்குறதுக்கு இந்த இடத்துல இருக்கிறது வந்து காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இங்க போகுது. இது வந்து நம்ம பாஸ் பண்ற வேல்யூ. அது வாங்கி இங்க வேல்யூ வாங்கி இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணி இதுக்கு அனுப்பிச்சு விடும். அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு வந்து பேசிக் கால்குலேட்டர் எப்படி அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பிரைம் ஃபேக்டர் ஆஃப் எ கிவன் நம்பர் அது எப்படி அப்படின்றத நாளைக்கான வீடியோல பார்க்கலாம்.